வி.கே. சசிகலா, தினகரன், வெங்கடேஷ் ஆகியோரை அதிமுகவிலிருந்து நீக்குவதாக மதுசூதனன் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அவைத்தலைவர் என்ற முறையில் நடவடிக்கை எடுத்திருப்பதாக மதுசூதனன் விளக்கம் அளித்திருக்கிறார். இது குறித்து அதிமுகவை சேர்ந்த வைகை செல்வன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளருக்கு தான் சகல உரிமையும் நீக்குவதற்கும் சேர்ப்பதற்கும் கழகத்தின் பல்வேறு பொறுப்புகளை வழங்குவதற்கும் உரிய அதிகாரம் உள்ளது. அந்த அதிகாரம் யாரிடம் உள்ளது என்று கூட தெரியாமல் கழகத்தினுடைய அவைத்தலைவராக இத்தனை ஆண்டு காலம் இருந்திருக்கிறாரே என்று நினைக்கிற போது திரு மதுசூதனன் அவர்களை பார்த்து பரிதாபப்படத்தான் தோன்றுகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிக சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. இந்த சரியான பாதையில் சென்று கொண்டிருப்பதை திட்டமிட்டு குலைப்பதற்காகவும் திட்டமிட்டு இருகூறாகவும் திட்டமிட்டு செய்திருக்கிற பன்னீர்செல்வம் போன்றவர்கள் அணுகினர். அவர்கள் வேண்டுமென்றே இது போன்ற ஒரு பொய்யான ஒரு நாடகத்தை நடத்தி பார்க்கிறார்கள். ஆட்சி அதிகாரத்தை மெஜாரிட்டி பெறமிக்கது ஒரு ஆட்சி அதிகாரத்தை பெற்று சட்டமன்ற குழு தலைவராக திரு எடப்பாடி கே. பழனிசாமி பொறுப்பேற்று முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற இந்த வேளையில் தனக்கு கிடைக்காத ஒன்று அடுத்தவருக்கும் கிடைக்க கூடாது என்கிற ஒரு நிலைப்பாட்டை திரு ஓ. பன்னீர்செல்வம் அணியினர் எடுத்திருப்பதாகவே தெரிகிறது. அதனுடைய அடிப்படையில் தான் திரு மதுசூதன் அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். ஆக அதற்குரிய அதிகாரம் அவருக்கு இல்லை. ஏனென்றால் அவர்கள் எப்போதே கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பெருமதிப்புக்குரிய சின்னம்மா அவர்கள் அவரை அடிப்படை உறுப்பினர் நீக்கிவிட்டார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன். நீங்க கட்சியின் அடிப்படை உறுப்பினர் நீக்கிட்டாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா அதிமுக சட்ட விதிகளின்படி அவைத்தலைவர் நான் தான் அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறதா அவர் சொல்றாரு. எப்படி சார்? எப்போதுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்ட விதிகளுக்கு முழு அதிகாரம் யாருக்கு தந்திருக்கிறது என்று சொன்னால் பொதுச் செயலாளருக்கு தான் முழு அதிகாரம் உண்டு. பொதுச் செயலாளர் தான் ஒரு கட்சியிலே பொறுப்பாளர்களை நியமிப்பதற்கும் அல்லது நீக்குவதற்கும் அல்லது சேர்ப்பதற்கும் பல்வேறுபட்ட நிலைகளிலிருந்து அதிகாரத்தை பெற்றவராகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளருக்கு உரிமையை உண்டு என்று செயற்குழு பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதைத்தான் தேர்தல் ஆணையம் வலியுறுத்தி செல்கிறது. அதைத்தான் நம்முடைய சட்டத்திட்ட விதிகளும் கூறுகிறது. ஆக சகல அதிகாரங்களையும் படைத்திருக்கிற பொதுச் செயலாளர்களை நீக்குவதற்கும் கழகத்தினுடைய அவைத்தலைவருக்கு அதிகாரமே இல்லை. அது ஒரு கௌரவ பதவி. அது கூட தெரியாமல் இத்தனை ஆண்டு காலம் இந்த இயக்கத்திலே பணி செய்திருக்கிறார் என்று எண்ணுகிற போது மீண்டும் ஏற்கனவே குறிப்பிட்டதைத்தான் மீண்டும் குறிப்பிட விரும்புகிறேன். அவரை பார்த்து பரிதாபப்படத்தான் தோன்றுகிறது. சார், இப்போ நீங்க இதுக்கான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ஆனா இதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலாவை தேர்ந்தெடுத்தது செல்லாது அப்படிங்கிற அந்த புகாரை அதிமுக எம்பிக்கள் நேத்து டெல்லியில் போயிட்டு தலைமை தேர்தல் ஆணையரை சந்திச்சு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு விஷயத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். எதிர்ப்பு அணியினர் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய முதலமைச்சர் நாற்காலி கிடைக்கவில்லையோ, தன்னால் ஊதிவிடப்பட்டவர்கள், தன்னுடைய அதிகாரத்தை அந்த கட்சியை உடைப்பதற்காக ஏவிவிடப்பட்டவர்களுக்கு தங்களுடைய கனவு தகர்த்து விட்டதை பார்க்கிற போது எதையாவது செய்து அந்த இயக்கத்தை இருகூறாக பிரிப்பதற்கு முனைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கனவுகள் பகல் கனவாக போய்விடும். ஒருபோதும் அவருடைய கனவு வெற்றி பெறாது. ஏனென்றால் முழுமையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெருமதிப்புக்குரிய சின்னம்மா அவருடைய தலைமையில இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த இயக்கத்தை பிளவுபடாமலும் இந்த இயக்கத்தை ஒரே எக்கு கோட்டையாக வளர்ப்பதற்கும் இந்த இயக்கம் கீழ்நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. இதை பொறுத்து கொள்ளாத அந்த அணியினர் செய்கிற வேலையாகத்தான் இதை நாம் பார்க்க தோன்ற வேண்டும். சார், இந்த பக்கம் இந்த டிடிவி தினகரன் இவங்க எல்லாருமே நீக்கிறதா மதுசூதனன் சொல்றாரு. ஆனா அதுக்கான உரிமை அவருக்கு இல்ல, சட்டத்தில் அதுக்கு இடம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இது அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாதா? இல்லை, எந்த குழப்பமும் இல்லை. நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எல்லோருக்கும் தெரியும். ஏனென்றால் ஒன்றிய கழக செயலாளர் இருக்கிறார் என்று சொன்னால் ஒன்றிய கழக செயலாளருக்கு தான் முழு அதிகாரம். ஒன்றிய கழகத்தினுடைய அவைத்தலைவருக்கு ஒரு கௌரவ பதவி. அதை போல நகர கழக செயலாளர் இருக்கிறார் என்று சொன்னால் அதனுடைய நகர அவைத்தலைவர் இருப்பார். அவர் தலைமையிலே எல்லாம் இயங்கும். ஆனால் முழு அதிகாரம் நகர செயலாளருக்கும் ஒன்றிய கழக செயலாளருக்கும் பேரூர் கழக செயலாளருக்கும் மாவட்ட கழக செயலாளருக்கும் அந்தந்த மாவட்ட அளவில் நடைபெறுவதை மாநில அளவில் பொது தான் முழு அதிகாரம் உண்டு என்று அடிமட்ட தொண்டனுக்கும் தெரியும். இதில் எவ்விதமான குழப்பமும் ஏற்படாது. குழப்பம் ஏற்படாத வகையில் அதிமுக சட்ட விதிகளில் என்னவெல்லாம் கூறப்பட்டிருக்கிறது என்பதை விளக்கமாக சொல்ல முடியுமா? அதாவது பொதுச் செயலாளருக்கு தான் முழு அதிகாரம் உண்டு. பொதுச் செயலாளருக்கு தான் சேர்த்தல் நீக்குதல் போன்ற அதிகாரம்.
பொது கட்சியினுடைய சட்டத்திட்ட விதிகள் அனைத்துக்கும் உள்ள உரிமைகளை பெற்றவராக அதிகாரம் பெற்றவராக பொதுச் செயலாளர் பதவிதான் பொதுச் செயலாளர் பதவிதான் அதற்கு வழிவகுக்கிறது என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்ட விதிகள் கூறுகிறது. அதை போல இது முழு அதிகாரம் சட்டமன்றத்தை இது கட்சியினுடைய பல்வேறுபட்ட பொதுக்குழுவை கூட்டுவதற்கும் செயற்குழுவை கூட்டுவதற்கும் ஏனைய மாவட்ட செயலாளர்களை சேர்ப்பதற்கும் நீர்ப்பதற்கும் புதிய பொறுப்புகளை நியமிப்பதற்கும் உள்ள முழு அதிகாரம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் பதவிக்கு மட்டும்தான் உண்டு. ஏனைய எந்த பதவிகளுக்கும் அவர்கள் எந்த பொறுப்புகளை நியமிப்பதோ அல்லது அந்த பொறுப்பாளர்களை பொறுப்பை விட்டு நீக்குவதற்கோ எந்த துளியும் அதிகாரம் இல்லை.